ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். அதில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, தயிர் 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, புதினா கொஞ்சம் 1 கை, கொத்தமல்லி 1 கை, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனு, உப்பு தேவையான அளவு, இதில் சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இதெல்லாமே போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும். இதை ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் நெய் இதெல்லாம் ஊற்றி அதை ஒரு கொதி வந்தோடனே உப்பு தேவையான அளவு போட்டு பாஸ்மதி ரைஸ் உள்ளே போட்டு ஒரு 90% வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாமே போட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கிரேவியும் சிக்கனையும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு லேயர் மாதிரி மேலே போட்டு அதில் கொத்தமல்லி தழை, புதினா தழை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியனையும் தூவி விட்டுட்டு, எடுத்து வச்ச சிக்கனையும் அந்த கிரேவி கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றி மறுபடியும் அது மேலே ரைஸ் போடணும். அதே மாதிரி கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஆனியன் இதே மாதிரி 3 லேயர் போட்டுட்டு நம்ம மூடி வச்சு தம் போட்டுறணும். 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம்னா பாஸ்மதி ரைஸில் ஹைதராபாத் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.